வணக்க மகளே, நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த களப்பிரர்கள் வரலாறு, அதை பத்தி பேசுவோம். களப்பிரர் காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு, அது ஏன் இந்த இருண்ட காலமா சொல்லப்படுது, வரலாற்றுலயே அந்த இதை இருட்டடிப்பு பண்ணப்படுது. அது ரொம்ப தமிழர்களுக்கு, அதாவது மொத்தமா ஹிஸ்டரியிலேயே அது ஒரு பிளாக் டே, பிளாக் இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு நெகட்டிவிட்டியா பேசுறதுக்காக அந்த இருண்ட காலத்துல அப்படி என்ன நடந்துச்சு, அந்த இருண்ட காலத்தை உருவாக்குனவங்க யாரு, ஏன் வரலாற்றுல அவங்களுடைய ஒரு சுவடுகள் இல்லை, அவங்களுடைய காலகட்டத்தில் ஏன் எந்த ஒரு ஒரு வரலாற்று பின்னணியில் சொல்லப்படலை, தெளிவான ஒரு விளக்கங்கள் எங்கேயுமே இல்லை. அப்படி யார் தான் ஆண்டிருப்பா அந்த டைமிங்ல? அந்த கிட்டத்தட்ட ஒரு 400-450 ஆண்டுகளுக்குள்ள இருக்கும். ஸோ தோராயமா அந்த 400-450 ஆண்டுகளுக்குள்ள இருக்கும். இந்த ஆண்டுகளுக்குள்ள இவங்க ஆண்டவங்கள ஏன் அவங்க இந்த வரலாற்று இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள பற்றி எந்த குறிப்புகளும் இல்லை. ஏதோ ஒரு மன்னர்கள், ஏதோ ஒரு இயக்கம், ஏதோ ஒரு படையெடுப்பு தான் நடந்திருக்கும். அந்த எல்லா வரலாற்றுல எல்லாரும் சிங்களர்கள் படையெடுப்பு தெரியுது, விஜயநகர பேரரசு படையெடுப்பு தெரியுது, முகலாய படையெடுப்பு தெரியுது, பிரிட்டிஷ் வரைக்கும் நம்ம கிட்ட எவிடன்ஸ்லாம் இருக்கு. பட் ஏன் இந்த களப்பிரர் காலகட்டத்தில் மட்டும் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஏன் அந்த எவிடன்ஸ் எதுவுமே இல்லை? அதை பத்தின விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஊருக்கெல்லாம் செய்தி அனுப்புங்க தாத்தா. உள்ள பெருசு வீரன் கோழ எல்லாரையும் வர சொன்னேன்னு சொல்லுங்க. கத்தி சுத்தி அருவா கோடாலி வேல்கம்பு எது கிடைக்குதோ ஆயுதமா கொண்டு வர சொல்லுங்க. இந்த ராஜ்யத்துக்கு பிடிச்ச பிணியை அழிக்கிறதுக்காக ராஜமாதா சிவகாமி தேவி பேர அமரேந்திர பாகுபலியோட வாரிசு மகேந்திர பாகுபலி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்க. கலவர யுத்தம் அதோட ஆண்டு காலம் இருக்குல்ல, கிபி 300 இருந்து கிபி 600 வரை கிட்டத்தட்ட தோராயமா சொல்றாங்க. கிபி 300 இருந்து 600 வரைக்கும் கிட்டத்தட்ட 300-350 ஆண்டுகள் தான். இவங்க கொஞ்சம் முன்ன பண்ண போட்டிருக்கானுங்க. ஏன்னா ஒரு ஆட்சி டக்குன்னு வீழ்ச்சி அடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியா வீழ்ச்சி அடையும். ஸோ இதை அடிப்படையில பார்க்கும்போது இந்த கலவர யுத்தர்கள் பண்ணவங்க ஏதோ ஒரு கட்டம். கலவரம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஒன்று தோணும், அதாவது ஆக்சுவலா யாருக்கான கலவரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ பொற்கால ஆட்சின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம், இவங்களுடைய அதாவது நாட்டு மக்களின் பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, விடியல் ஆட்சி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க விடியல் ஆட்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. திருப்பி அட்வர்டைஸ்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்ல. ஸோ விடியல் ஆட்சியை நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா யாருக்கான விடியல் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, பாமர மக்களுக்கா, இல்ல பணம் படைத்தவர்களுக்கா, இல்ல கொள்ளையர்களும் திருட்டு மொள்ள மாதிரி பயல்களுக்கும் விடியல் ஆட்சியா அப்படின்றது இருக்குல்ல. அதே மாதிரி பொற்கால ஆட்சி அப்படின்றது யாருக்கானது, செல்வந்தர்களுக்கா, வணிகர்களுக்கா, இல்ல பாமர மக்களுக்கா, இல்ல நாடோடிகளுக்கா, இல்ல குறிப்பிட்ட ஒரு அரச குடும்பங்களுக்கா, இப்படின்ற விஷயம் இருக்குல்ல. பொற்காலாட்சி சொல்றாங்க, ஆனா இந்த டைம்ல யாருக்கோ ஒரு பொற்காலாட்சியா இருந்திருக்கு. ஒருத்தனுக்கு பொற்காலாட்சியா இருக்குன்னா இன்னொருத்தனுக்கு சுங்கச்சாவடி வரி இப்படிலாம் போட்டு ஏச்சு சாவடிப்பாங்க. இல்லை, இந்தியா வளர்கிறது, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்க, ஆனா எவ்வளவு பேர் அன்றாட பாதிக்கப்படுறாங்க. அப்போ இது வளர்ச்சியா அப்படின்றது கிடையாது. ரேண்டமா ஒட்டுமொத்த மக்களும் ஒரு ஒரு சமூகம் இருக்கு, ஒரு நாடு இருக்குன்னு அந்த நாட்டுல மேல்தட்டு மக்கள் இருந்து கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் சேர்ந்து வளர்றதுக்கு பேர் தான் பொற்கால ஆட்சி. அப்படி எந்த ஒரு ஆட்சியும் இதுவரைக்கும் நடந்ததில்லை, இனிமே நடக்க போறதும் கிடையாது. அப்படித்தான் இந்த நாகரிகமா கட்டமைப்பு நடந்திருக்கு. கலவரம் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேர்டு தான், கலவர யுத்தம், களப்பிரர்கள் காலம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஏன் அந்த கலவரம் அந்த வேர்டை மட்டும் ஹைலைட் பண்றாங்கன்னா அதான் மெசேஜ், கோட் வேர்டு. ஒரு நாட்டு அதிகாரம், ஒரு சர்வாதிகாரமோ இல்லை ஒரு ஆட்சி நல்லா நடந்துட்டு இருக்கும் போது எதற்காக கலவரம் வரப்போகுது? வேற நாட்டுக்காரங்க கிளர்ச்சி உருவாக்குனாங்கன்னா ஈஸியா வரலாற்றுல பதிய வச்சிருப்பாங்க. இப்போ பக்கத்து நாட்டுல சோழர்கள் தமிழ் மண்ணை ஆண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாண்டிய நாட்டு ஆட்கள் கிளர்ச்சி உருவாக்குனாங்கன்னா கண்டிப்பா அது வரலாற்றுல பதியப்பட்டிருக்கும். ஸோ அப்போ வேற ஏதோ ஒரு நாட்டுல இருந்து, வெளிநாடுகள்ல இருந்து உள்ள இறங்கினாங்கன்னா அதுவும் வரலாற்றுல பதியப்பட்டிருக்கும். சரி, அப்ப பதியப்படாத ஆளு ஏலியனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, அதாவது ஏலியன்ஸ் உள்ள இறங்கி கலவரம் பண்ணாங்களா, அது மறைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது ஏன் மறைக்கணும்? ஏன் வரலாற்றுல இருண்ட காலமா இருக்கு? இந்த கேள்வியை வச்சு தெரிஞ்சீங்கனாலே நிறைய விஷயம் கிடைக்கும். ஏன்னா அது வெறும் சாதாரண மக்கள். அங்க கலவரம் பண்ணவர்கள் யாரும் அரச பரம்பரையும் கிடையாது, யாரும் வணிகர்களும் கிடையாது, யாரும் ராயல் பிளட் லைன்ஸும் கிடையாது, செல்வந்தர்களும் கிடையாது, சாதாரண மக்கள். சாதாரண மக்களான நீங்களும் நானும், நம்மளுடைய முன்னோர்களும். அதுக்கு உறுதுணையா இருந்ததுதான் சைவமும் வைணவமும். புத்த மதமும் சைவ மதமும் இதுல கரெக்டா ஊடுருவி உள்ள வந்திருக்கு. இந்த டைமிங்ல நம்ம எல்லாரையும் அடிச்சு வரட்டிருக்கோம். புத்த மதமும் நம்மளுடைய சைவ மதமும் எப்படி உள்ள வந்துச்சு? பாயிண்ட் இருக்குல்ல. அப்ப அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க தானே அதை பண்ணிருக்கலாம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் முன்னாடி போகணும். இதுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா புத்த மதமும் சைவ மதமும் இங்க வேர் ஊன்ற முடியல. காரணம் ஆசீவகம் வெயிட்டேஜா இருந்திருக்கு. அப்ப அந்த ஆசீவகத்தை அழிக்கிறதுக்காக
புத்த மதமும் சைவ மதமும் இறங்கி கிளர்ச்சிக்காரர்களுக்கு ஃபண்டு கொடுத்து ப்ராப்ளமை கிரியேட் பண்ணிருக்கலாம்ல. எப்படி வெளிநாடுக்காரங்க இப்போ ஒரு சில நாடுகளுக்கெல்லாம் ஃபண்டு கொடுத்து கிளர்ச்சியை உருவாக்குறாங்கல்ல, அந்த மாதிரி. உங்களுக்கு இன்னும் கரண்ட் சுச்சுவேஷன்ல தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் இவ்வளோ நாள் தமிழர்களை ஒடுக்கிட்டு இப்போ திடீர்னு தமிழர்களை பற்றி நார்த் இந்தியா சைடு அதிகமாக பேசப்படுது. தமிழர்கள் பெருமை, தமிழர்கள் சில வளமை, தமிழர்கள் அப்படி இப்படி திருவள்ளுவர் வள்ளலார் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்கல்ல. காரணம் என்ன? இங்கே இருக்க ஆட்சியாளர்களை கவுக்க போகிறாங்க. அதாவது இங்கே கிளர்ச்சி உருவாகணும். இங்கே கிளர்ச்சி உருவானா மீண்டும் ஒரு கலவர யுத்தம் நடந்தால், கலவர காலகட்டத்தில் இருந்த ஒரு 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 டிராஃப்ட் ஒரு வரைபடத்தை போட்டு பாருங்க, கலவரக்காரர்களுடைய மேப் பாருங்க. அந்த கலவர யுத்தம் நடந்த பிறகு அவங்க ஆண்ட இடத்த பாருங்க, சவுத் யூனியன் ஆண்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சவுத் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா வரப்போது நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, அப்போ இந்த கலவரம் திருப்பி இங்கே நடக்க போகுதுன்னு அர்த்தம். 3ஆம் நூற்றாண்டில் நடந்த கலவர யுத்தம் திருப்பி நடக்க போது யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா டேக் ஓவர் பண்ண போறாங்க. அதுக்கு கலவர யுத்தர்கள் எங்கேருந்து வருவாங்க? வேற யாரும் இல்லை, நீயும் நானுங்க. தம்பிகள் கூட்டம் எதுக்காக வேலை பார்க்குது? வெறுப்பு அரசியல் பேசுறான்ல, நீ மேல நான் கீழே, நான் ஒடுக்கப்பட்டேன் தாழ்த்தப்பட்டேன், இவனுங்களை ஃபுல்லா தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. அவனுக்கு தேவையான ஃபீட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக விளைய ஆரம்பிச்சிடுவான். இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் நார்த் இந்தியாவுக்கு எதிராக நிற்க போறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலமும் சேர்ந்து நிற்பாங்க. இதுதான் கலவர யுத்தத்திலையும் நடந்தது. அந்த டைமிங்ல ஆசிவகம் கொலை வச்சிருந்திருக்கு. அதாவது ஆசிவகம் என்ற வணிக கும்பல், இங்க இருந்த வணிக கும்பல், அவங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு எதிராக இருந்த நார்த் இந்தியா கும்பல், அதாவது புத்த மதமும் சைவ மதமும், அவங்க உள்ள நுழைய முடியல. அந்த வணிக கும்பல் இங்க உள்ள நுழைய முடியல. ஜெயின மதம் தானே புத்த மதம் எல்லாம் கனெக்ட் அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த வணிக கும்பல் இங்க நுழைய முடியல. அப்ப நுழையணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க வணிக கும்பலை போட்டு தரணும். ஏன்னா நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம், வட்டிக்கு விட்டுருக்காங்க. யார் விட்டுருக்காங்க அப்படின்னா, புத்த மதத்துல அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காரு, புத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வட்டிக்கு விட்டு அந்த வட்டி பணத்தை ஒழுங்கா செலுத்திடு, வட்டி பணத்தை ஒழுங்கா செலுத்தினாதான் நீ எங்க சங்கத்திலே வர முடியும் அப்படின்றது புத்தரே சொல்லியிருக்காருன்னு சொல்லி மன்னர் சொல்லியிருந்தாரு இந்த வீடியோல. இப்பதான் வணிகத்தை பத்தி மெயின் மேட்ரு சொல்ல வராரு. வட்டிக்கு விட்டுருக்காங்க, இதுதான் மெயின் மேட்ரு. மதத்துக்கும் வட்டிக்கு என்னடா சம்பந்தம்? புத்த மதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க மெயின் மேட்ரு என்னன்னா, வட்டிக்கு விடுறத மெயினாக பண்ணியிருக்காங்க. ஜெயின் மதம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ அது அவங்களுக்கு தெரியும். ஸோ புத்த மதம் எல்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, வட்டிக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. புத்தரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல் ஒன்று கடமை என்ன, வட்டிக்கு வாங்கிவிட்ட அதை சரியாக முடித்து விடு. அதை முடிச்சுனாதான் நீங்கள் சங்கத்திலே அதாவது அவங்க கூட இணைய முடியுமா. வட்டிக்கு விட்டுறவங்களுக்கு ரொம்ப ஆதரவான மதமாக புத்த மதம் இருந்திருக்கு. யாராவது ஒருத்தவங்க கடன் வச்சுருந்தாங்க, வட்டி சரியாக கட்டலை அப்படின்னா, அது எத்தனை பைசா வட்டின்னு கூட புத்தர் கேட்கல. முதல்ல அந்த கடனை அடைச்சிட்டு வந்தால் தான் நான் சங்கத்தில் சேர்த்துப்பேன். எப்பேற்பட்ட புனிதமான புத்தர்னு பார்த்தீங்களா, இவரை தான் சந்நியாச யோகின்றாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில நம்ம இலவசமாக கடன் 1 பைசா வட்டிக்கு கடன்லாம் நம்ம கொடுத்தோம். ப்ரோ அவங்க வட்டிக்கு விட்டாங்க, அவங்க வணிக கும்பல்னு சொல்லலாம். நம்ம ஆளு அப்படிலாம் கிடையாது ப்ரோ. இல்லை ப்ரோ, அதுவும் இருக்கு ப்ரோ. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வட்டிக்கு விட்டுருக்காங்க, 0 வட்டிக்கு. அதாவது 0 பைசா கணக்கு இருக்குல்ல. அதாவது அவன் 1 பைசா வட்டிக்கு விட்றான்னா இவங்க ரொம்ப கம்மியா, அதை விட கம்மியா. அவன் அவ்வளோ விட்றான்னா, ரைட்டு நான் கம்மியாக கொடுக்குறேன். இவனுக்கு இந்த மக்களை விட்டுறவே கூடாது. இந்த அதாவது ருசி கண்ட பூனை. முதல்ல இந்த மக்களை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு நினைச்சவங்க, அதாவது காட்டுக்குள்ள நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க நாகரிகப்படுத்திட்டாங்க. இந்த நாகரிகப்படுத்தி அடிமை ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுகளை வாழ்ந்துட்டானுங்க. இவங்களுடைய இடத்த ஒருத்தன் பிடிக்க வரான்றப்போ அதை தக்க வச்சுக்கிறதுக்காக இன்னமும் கீழே இறங்குவான்ல. நம்ம ஊர்லயும் வட்டிக்கு விட்டுருக்காங்க, தஞ்சாவூர் பெரிய கோயில்ல. ஸோ இப்போ இங்கேயும் வணிகர் இருந்திருக்காங்க, அங்கேயும் வணிகர் இருந்திருக்காங்க. இங்கே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வணிகர், அங்கே கொஞ்சம் ஹார்டான, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு 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 எத்திக்ஸ் இல்லாத வணிகர்கள், அடிச்சு புடுங்குறவங்க, அடாவடி வட்டிக்கு விடுறவங்க. ஸோ இங்கே இருக்கவங்க திருட்டு பயில தான். ஆனால் இந்த மக்களுக்கு அவனுக்கு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. எப்படி ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இருக்குல்ல, டிஎம்கேவோட ஐயோ அப்பா அப்படின்னு வாங்க, ஆனால் ஏடிஎம்கே பரவாயில்லப்பா அப்படின்னு வாங்கல. ஸோ அந்த மாதிரி தான் காங்கிரஸ் பிஜேபி. ஸோ இதே மாதிரி தான் அப்பையும் சவுத் இந்தியாவில் ஒரு வணிக கும்பல், நார்த் இந்தியாவில் ஒரு வணிக கும்பல். இவனுங்க 2 பேரும் மோனோபொலி பண்றதுக்காக சண்டை போட்டுக்கிட்ட சண்டை தான் கலவர யுத்தம். அதில் பலிகடாக ஆக்கப்பட்டு, கோமாளியாக ஆக்கப்பட்டு, கண்ட்ரோல் எடுத்து ஆசிவகம், புத்த மதமும் சைவமும் உள்ள நல்லா வேறுன்ற வரைக்கும் பதவியில் உட்கார வச்சிருந்தது தான் சாதாரண மக்கள்கள். இதுக்கு பயங்கரமான உறுதுணையா இருந்த ஒரு துருப்புச்சீட்டு இருக்கணும்ல, அவங்க ஆட்கள்ல ஒரு ஆள் ஃபேவரா இருக்கணும்ல. இப்போ விஜயநகர பேரரசை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாங்க தான் முகலாயர்கள் அடிச்சு வரணும்னு சொல்லிட்டு தெலுங்கர்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அந்த காலத்துல விஜயநகர பேரரசை யார் அனுப்புனது? சங்கராச்சாரியார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சங்கராச்சாரியார் யாரு அவங்களுக்கே தெரியும். அவர் அனுப்பின வடுகர்கள் தான் இங்க பல வேலைகள் பார்த்தாங்க. இப்போ அவங்க அரசர்களா மாறிட்டாங்க. இவங்க ஆட்சியை கவிழ்த்ததுக்கு தான் பாண்டியர்களை திருப்பி தோண்டி விட்டாங்க. இப்போ என்னன்னா, ஒவ்வொருத்தனையும் வச்சு ஒரு வேலையை வாங்கிக்கிறாங்க. வேலை முடிஞ்சோன்னா பத்தி விட்டுறாங்க.
உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் சொல்ல வர்றது கொஞ்சம் கவனமா கவனிங்க, புரியும். இங்க இருக்க முத்தரையர்கள் அப்படின்ற ஒரு கும்பல் இருக்கு. ஸோ அதை பத்தி நான் போட்டிருக்காங்க. கலவர யுத்தம்னே கலவர யுத்தர்கள் முத்தரையர்கள் மெயின். ஒரு லிங்க் நான் கீழே போடுறேன், அதில் போட்டிருக்காங்க, ஆர்டிகல் படிங்க. அதில் கலவர யுத்தர்கள் யாரு அப்படின்னா முத்தரையர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு கல்வெட்டுக்கள்ல கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அந்த கல்வெட்டுக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கு, கலப்பரர்கள், கலவர்கள், கல்வர்கள்னு வந்திருக்கு. கல்லர்களும் முத்தரையர்களும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. முத்தரையர்களை பத்தி படிச்சு பாருங்க, அதுல கல்வர்களும் வருவாங்க. மூவேந்தர்கள் சொல்லுவாங்கள்ல, முக்குலத்தோர்னு சொல்லுவாங்க. முக்குலத்தோர்ல கல்லர் வருவாங்க. ஆனால் இதை சேர்த்தது யாரு அப்படின்னா இவங்க ஜெயலலிதா அவங்க. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்னாலாம் இல்லை. முக்குலத்தோர்னு அப்படி ஒன்று உருவாக்குனதே ஜெயலலிதா அவங்க தான். அதுக்கு முன்னாடி தேவர் கம்யூனிட்டி தான். அந்த தேவர் கம்யூனிட்டின்னு சொல்றது வந்து மறவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் பேர் என்னது, அகமுடையார் உள்ள சேர்த்தாங்க, அதாவது சேர்வாரை உள்ள சேர்த்தாங்க, கல்லர்களை உள்ள சேர்த்தாங்க. அது இப்போ 3 பேர் சேர்த்து தான் முக்குலத்தோர்னு சொன்னாங்க. இதே மாதிரி தான் முத்தரையர்கள்னு இருக்கு. முத்தரையர்கள் கிளான்ஸ்லாம் ரொம்ப நீண்டுட்டு போகும். இதுல தான் பாரிசாலனும் டிசிபி பாண்டியனும் கனெக்ட் ஆகிறாங்க. முத்திரையர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, தேடிப்பாரு. உடையார் கும்பலுக்கும் முத்திரையர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு தேடிப்பாரு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், முத்திரையர்களை பத்தி ஒரு வீடியோ போட மாதிரி சொல்லிட்டேன். அதுலயே போட்டிருக்கு பார்கவ குலம் அப்படின்னு போட்டிருக்கு. பார்கவ குலம் யாரு? பார்கவ குல நத்தமான் உடையார் தானே பாரிசாலன். புரியுதா உனக்கு? இவர் நத்தமான் உடையார், அவரு மலையமான் உடையார், இவ்வளவுதான். இவங்க ஏன் ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு ஓடி வராங்கன்னு தெரியுதா? அப்ப இந்த கலவரத்தை பரசுராமன் தான் பண்ண பரசுராமன் நம்முடைய வரலாற்றெல்லாம் அழிச்சுட்டான்னு சொன்னவங்க 3ஆம் நூற்றாண்டுல தான் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. 50 காப்பியம் நீ தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கல, தூக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க 50 காப்பியங்களை உருவாக்குன டைமிங்கே இந்த கலவர யுத்தத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு. பரசுராமன் இதெல்லாம் எழுதிட்டு இருந்தான் உட்காந்து இருக்குல்ல, இவ்வளவு நாள் உருட்டிக்கிட்டு இருக்கல. கரெக்டான கேள்வியை டிசிபி பண்ணிட்ட கேட்டியா? ஏன் கேட்க மாட்டேன்? நீ ஒரு டம்மி, ஏதாவது ஜாம்பி. ஐயா சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிற ஆளு. என்னத்த சொல்ல? கேள்வி கேளு, கரெக்டான கேள்வி கேளு. ஓகே ஐயா, நீ சொல்ற மாதிரி பரசுராமன் தான் எல்லாத்தையும் அழிச்சான். அப்பயே அவன் தேவையில்லாம இந்த 3ஆம் நூற்றாண்டுல இருந்தா சிலப்பதிகாரம் இதெல்லாம் ஆரம்பிக்குது. சும்மா சொல்லல, எவிடன்ஸ் இருக்கு, படிச்சு பாரு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரம் யாரோடது? சிலம்பு தூக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணிச்சு கோவலன் கண்ணகி, உங்களுக்கு தெரியும்ல. மணிமேகலை சிலப்பதிகாரத்தோட கிளைப்பிரிவு தான். எல்லாம் வணிகர்களுடைய கதைங்க, அவங்களுடைய கதை. இங்க அப்ப சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இதெல்லாம் நடத்துனது யாரு? வணிகர்கள். இதுல மோனோபுலி பண்றது யாரு? வணிகர்கள். அப்ப இவங்களுடைய காப்பியங்கள் அப்பதான் எழுதப்பட்டிருக்குன்னா அப்ப அந்த காலத்துல ஆண்டுகிட்டு இருந்தவங்க, பவர்ல இருந்தவங்க யாரு? வணிகர்கள். ப்ரோ, அப்ப வணிகர்கள் இருந்தாலும் ஆண்டருக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்கணும் ப்ரோ. அது யாரு ப்ரோ? அதுக்கு துருப்புச்சிட்டு தான் முத்திரையர்கள், கல்லர்கள், இடைப்பட்ட நம்மள மாதிரி மக்கள். ஏன்னா ஏமாத்துறது ஈஸியில் இந்த மக்களை. ஒரு கிளானை மட்டும் சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் இந்த மாதிரி பதவி அதிகாரம்லாம் கொடுக்குறோம், எல்லா மக்களையும் ஒன்று தட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய இவர் இருக்காப்புல, சீமான் இருக்காப்புல. சீமான் வந்து ஒரு கிறிஸ்துவ நாடாருன்னு சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு கரெக்டானு தெரியல, பட் ஆனால் ஒரு நாடாருன்றது எனக்கு தெரியும். கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்றாங்க சைமன்ற, அது எந்த அளவுக்கு தெரியல. அவங்க அப்பா பேர் வந்து இது சொல்றாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம நோண்ட வேணாம். கிறிஸ்துவ நாடாருன்னு சொல்றாங்க. அவர் நாடார் சமூகத்தை மட்டும் இணைக்கிறாரா? கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை இணைக்கிறாரு. நம்ம தமிழருக்காக ஒரு விடிவெள்ளி தான் நம்மளுடைய சீமான் அப்படின்னு நிற்கிறோம்ல. இதே மாதிரி தான் அந்த டைமிங்கில் முத்திரையர்களை பயன்படுத்தியிருக்காங்க. முத்திரையர்களை பற்றி கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா பரசுராமனை கனெக்ட் பண்ணுறாங்க. உங்களோட வழிபாட்டில் இருக்கு. நீங்க முத்திரையர்கள் தேடி பாருங்களேன், கூகுளில் போட்டோன்னே அந்த ஃபோட்டோவில் பரசுராமனோட ஃபோட்டோ வச்சு தான் அவங்க ஒரு ஃபோட்டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பான். கூகுளில் நார்மலாக தேடினாலே இது கிடைக்குது. இதை பற்றி என் டிசிபி பாண்டியன் பேசலை. ஆக்சுவலாக இது ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான். இதை பற்றி எவனுமே தொட மாட்டாங்க. நான் தொட்டிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அவங்களால? கலவர யுத்தம்ன்றது மக்களால் தான் நடந்துச்சு. அது மக்களால் பண்ணப்பட்ட ஒரு கிளர்ச்சி தான், மிகப்பெரிய மக்களால் நடந்தது தான். ஆனால் அந்த மக்களை தூண்டுனது யாரு? வணிகன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இதெல்லாம் எழுதப்பட்ட காலம் என்ன? அதோட பின்னணி என்ன? வணிகர்களோடது. அந்த வணிகர்களை போட்டு தள்ளுறதுக்கு இந்த வணிகர்கள் உள்ள இறங்கி வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் அப்போ புத்தர்களும் சமணம் தானே உள்ள வந்திருக்கு அப்படின்னா, புத்தர்களும் சமணம் தான் வெளியே வந்தாங்க. ஆனா வணிகனுக்கு வணிகன் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான். சண்டை போட்டு பவர்ல எடுப்பான். பவர்ல எடுத்தனால பவர்ல அவன் இருப்பானே தவிர கீழே அவங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பானுங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அந்த சைவமும் புத்தமும் மேல வந்துருச்சு.
அவங்க மேலே வந்துட்டனால இவங்க தொந்தரவு கொடுக்கக்கூடாது, சரி ஓகே உனக்கு என்னென்ன வேணுமோ அது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி வரலாற்று பின்னணியை இவங்களுடைய வரலாற்றை எழுதிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க ஆட்சி இருக்கும் போது அவங்க வரலாறு எழுதணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவங்க ஆட்சி இல்லை, நமக்கு மேலே ஒருத்தவங்க ஆண்டுட்டு இருக்காங்கன்றப்ப சரி இப்போ இந்த டைமில் என்ன சொல்கிறாங்க, வரலாறு எழுதி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறுலாம் எழுதப்படுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இந்த கலவர யுத்தம்ன்றது வந்து நம்மளை ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நிறைய ரகசியங்கள் மறைக்கப்பட்டுச்சு, நிறைய எரிக்க வச்சாங்க, பண்ண வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. வரலாற்று சூழல் அழிக்கலை, ஒரு கும்பல் இன்னொரு கும்பலோட வரலாறு அழிச்சிச்சு. உடனே வந்து நம்ம தமிழர்களோட வரலாறு அழிச்சாங்க. டேய் நம்ம தமிழர்களோட வரலாறு குமரி கண்டத்திலே போய் சேர்ந்துருச்சு, இங்க எங்க தேடிட்டு இருக்க? குமரி கண்ட பெரிய ஊழி நடந்துச்சுல, மிக மாபெரும் சுனாமி நடந்துச்சுல, முருகன் வந்து வரும்போது ஒரு மிகப்பெரிய ஊழி வந்து மிகப்பெரிய நோவா கதெல்லாம் வருதுல, அந்த டைமிங்லேயே ஒட்டுமொத்த ரகசியத்தை அழிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் வந்து இவனுங்க ஒருத்தன் படையெடுக்கும் போது இன்னொருத்தன் வரலாற்றை அழிப்பான்ல, அந்த மாதிரி இங்க இருக்க ஆசீவகத்தோட வணிக கும்பல் இருக்குல்ல, ஆசீவக வணிக கும்பலோட வரலாறு அழிச்சது தான் சைவமும் புத்தமும். அப்புறம் புத்தத்தை அழிச்சது தான் புத்தோட கோயிலெலாம் நிறைய அடிச்சு அதுக்கப்புறம் தான் இவங்க கோயில் உருவாக்குறாங்க. திருப்பரங்குன்றம் மையமாக வச்சு மதுரையை வச்சு தான் இருக்காங்க. திருப்பரங்குன்றத்துக்கிட்டே சமண பாலியல்லாம் இருக்குல்ல, மதுரையில் சமண பாலியல் இருக்குல்ல, எப்படி சமண பாலியல் இங்கே இருக்கு? சமணம், புத்தம், வாசிவகம், ஜெயினம், இது எல்லாமே மதங்கள் என்னமோ மதம் வச்சுக்கோ. அப்புறம் முகலாய அரசர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து முஸ்லீமு, கிறிஸ்டின்ஸு, ஸோ எல்லா மதமும் வணிகம் சார்ந்து தான் இருக்கு, வணிகத்தை அடிப்படையை வச்சு தான் இருக்கு, மக்களை ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு தான் இருக்கு. பூர்வீகமாக வாழ்ந்துட்டு இருந்த மக்களை அவங்களுடைய வேர்லேருந்து பிடுங்கி கொண்டு வரதுக்கு தான் மதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீ வேற ஏதாச்சும் ஒன்று சொல்லி கொண்டு வர முடியாது, போலியா சொல்லி கொண்டு வர முடியாது. இதை மாதிரி இன்னொரு மதம் இருக்கு, இதை விட சிறப்பான மதம்னு சொல்லி தான் அவனை வியாபாரம் பண்ண முடியும். ஏன் பண்ணணும்? அங்கதானே நீ கேள்வி யோசிக்கணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய முன்னோரை நீ வணங்கிட்டு இருக்க வரைக்கும் உன்னை சுற்றி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். கெட்ட எண்ணத்தோட உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற எண்ணத்தோட அவங்க உள்ள புகுந்தாங்கன்னா அவங்களுக்கு சீரழிவு தான் நடக்கும், தோல்வி தான் நடக்கும். அசோகன் பல டைம் படையெடுத்தான்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்து அலெக்சாண்டர் படையெடுத்தான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் படையெடுக்கும் போது சவுத் இந்தியா மட்டும் அவங்க படையெடுத்தபடி தோத்து போவாங்க. பல டைம் படையெடுத்திருப்பாங்க. ஒரு படையெடுக்கிறதுனா மொத்தமாக அடிச்சு பிடிங்கிறது தான். பல டைம் படையெடுக்கிறானா இங்கே எடுக்கவே முடியலன்னு அர்த்தம். அப்போ இங்கிருந்து முன்னோர்கள் ஆற்றல் எவ்வளோ வீரியமாக இருந்திருக்குன்னு யோசிச்சுப்பார். அவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ரூட் வே அழிக்கணுன்றதுக்காக குலதெய்வ வழிபாட்டு மேலே கை வச்சான். அங்கே தாண்டா வீரியம் இருக்குது. இல்லை பல கோடி மக்களோட அந்த ஆன்மாவும் அந்த பிளாக் ஆற்றலும் கருப்பு ஆற்றலும் இங்கே பாதுகாப்பாக நிற்கிது, அரணா நிற்கிது. இவங்களுக்கு எதிராக செயல்படும் போது கண்டிப்பாக அதை நம்ம அடிக்குது, மன்னர்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும், குடும்பத்தை அழிக்கும், வம்சத்தை விரக்தி அழிக்கும், குழப்பத்தை உண்டாக்கும், சூனியம் உருவாக்கும். அதாவது 4 டைமென்ஷன்லேருந்து அட்டாக் நடக்கும். நீ ஃபிசிக்கல் ஃபார்மில் இருப்ப, ஆனால் 4 டைமென்ஷனில் அட்டாக் ஆகும். மென்டல் ப்ரெஷர், புத்தி சுவாதம் இல்லாமல் போகிறது, வேற குழப்பத்தில் உருவாக்குறது, பல கிளர்ச்சி உருவாகிறது, மக்கள் மத்தியில் ஆற்றல் அதிகம் எடுக்கிறது, மக்கள்லாம் வீரியமாக மாறுறது, மக்களை சமாளிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் போகிறது, இதெல்லாம் நடந்தனால அவனுக்கு கடைசியான ஒரே ஒரு டூல் தான் குலதெய்வத்தை நிப்பாட்ட முடியாத குலதெய்வத்தை மாற்றி விட்டுரு. ஆசிவ கோயிலாக மாற்று, இல்லை புத்த கோயிலாக மாற்று, இல்லை ஏதோ ஒரு கோயிலாக மாற்றி முடிச்சு விட்டுரு. அதுக்கு போகிற பூஜையும் புனஸ்காரமும் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பலியை நிப்பாட்டிடுவேன், சைவத்துக்கு வந்துடுவேன், பட்டையை கொட்டையை போடுன்னு உட்காந்துருவேன். அப்போ உன் குலதெய்வத்தை மறந்துடுவேன். இங்கே ஆற்றல் எடுக்க தான் அது உனக்கு பாதுகாக்கும். இங்கே ஆற்றல் போக அவன் ஆளுக்கு ஆற்றல் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவனோட முன்னோரெல்லாம் சாவான்ல, அவனெல்லாம் அந்த வணிகம்லாம் கனெக்ட் பண்ணி அவனை நீ வணங்கிட்டே இருப்ப. அப்போ அவனோட ஆற்றல் இங்கே அதிகமாக அவனோட முன்னோர்கள், அவனோட வணிக கும்பலோட ஆட்டம் தானே இங்கே செழிப்பாக இருக்கும். பூர்வீக மக்களுடைய நம்முடைய ஆன்மாக்களும் பூர்வீக மக்களுடைய குலதெய்வங்களும் வலுப்பட எதிரிகள் உள்ள நுழையிறது கஷ்டம், எதிரிகள் நமக்கு எதிராக செயல்படுறது கஷ்டம். நாம செழிப்பாக வாழ்வோம், நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம். எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே குலதெய்வ ரூட்வே தான் நமக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பு. அதை முடிக்கணுன்றதுக்காக தான் பெருங்கோயில்கள் பக்கம் திருப்பி விட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இதை பத்தி ஒரு பிசுறு கூட தட்ட மாட்டாங்க எவனுமே. ஆசீர்வாதம் பேசுறேன், வரலாறு பேசுறேன், இலுமினேட்டி பத்தி பேசுறேன், சீக்கிரம் சிஸ்டை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுற பாரிசாலன் மெயின் டார்கெட். பாரிசாலனா இருக்கட்டும், டிசிபியா இருக்கட்டும், இந்த 2 கோமாளி பாய்களும் எதுவுமே இதை பத்தி பேசணும் கிடையாது. எல்லாம் பேசுவான், அங்கங்க துணுக்குகளை தான் குலதெய்வமா சொல்லுவான். குலதெய்வத்தை வந்து சிறு தெய்வங்கள்னு சொல்லிட்டு சும்மா நார்மலா சொல்லிட்டு போயிடுவான். ஆனா பெரு தெய்வங்கள் சிவன் முருகன் அப்படியே பக்தி பரவசமா ஆக்குவாங்க. ஏன்னா அவங்க கும்பல் பின்னணியை யோசிச்சு பாரு, அவங்க வரலாற்றுல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு யோசிச்சு பாரு. கோயில் கட்டுறது, வணிகம் பண்றது, நிர்வகிச்சுட்டு இருந்தாங்கன்னா யாரு கீழே நிர்வகிச்சிருப்பாங்கன்னு வச்சுப்பாரு. ஒட்டுமொத்த வணிகம் தான் கண்ட்ரோல் வச்சிருக்கான்னு சொன்னாங்க. வணிகம் கண்ட்ரோல் வச்சிருக்கும் போது இவங்க நிர்வகிச்சுட்டு இருந்தாங்கன்னா அப்போ யாருக்கு இவங்க வேலை பார்த்துருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாரு.
உனக்கு பேசுறது புரியுதா? ஒருத்தன் இப்ப பிரிட்டிஷ் காலகட்டத்துல பிராமணர்கள்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க காலை நக்கி வந்தாங்கன்னு சொல்லி நீ பேசிட்டு இருக்கல கரண்ட் சுச்சுவேஷன்ல ஒரு 100 வருடங்களுக்குள்ள நடந்தது. உனக்கு புரியுதா நான் பேசுறது? அவன் என்ன பண்ணான்? நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தான். பிரிட்டிஷ் வந்தோடனே பிரிட்டிஷ் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி படங்கள் பார்க்குற, சினிமா பார்க்குற, நாடகம் பார்க்குற எல்லாத்துலையும் வருது. வரலாற்றுலையும் சொல்றாங்க. இந்த வேலையைத்தான் பாரிசாலனும் ஆசிய கும்பல் இவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை மட்டும் ஏன் ஏத்துக்க முடியல உன்னால? செல்வந்தனா எப்படி வாழ்ந்தாங்க? நம்ம ஊர்ல வணிக கும்பல் நிறைய இருக்கு. அந்த வணிக கும்பல் பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கப்ப பாரு, மன்னர் ஆட்சி இருக்கப்ப பாரு, எல்லா ஆட்சி இருக்க போய் அவங்களோட வளத்தை யோசிச்சு பாரு. அவங்க எங்கேயும் கூனி குறுகி உட்காரல. அவங்க எப்பயுமே அதே ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கூட இங்க இருந்த வணிக கும்பல் செல்வ செழிப்பா வாழ்ந்திருக்கான். அந்த காலத்துல பெரும் பெரும் வீடுகளை கட்டியிருக்கான். தேடி பாடுறா, சீரியஸ்லி தேடிப்பாரு. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் மக்கள்லாம் ஒடுக்கப்பட்டாங்களா? மக்களோட சொத்தெல்லாம் பிடுங்கப்பட்டுச்சுல, ஜமீன்தாரெல்லாம் கவுக்கப்பட்டுச்சுல. எப்படி வணிகர்கள் மட்டும் பெரும் வீடுகள் கட்டி வாழ்ந்தாங்க? இதைத்தான் நான் சொல்றேன். இந்த வணிகர்கள் தான் மாயக்கை, பிரிட்டிஷ்காரன் கை காட்டி இங்க இறக்கி விட்டது. எப்படி ஜெயினமும் புத்தமும் சைவமும் உள்ள இறங்கும் போது ஆசீவகம் உட்காந்துச்சோ, ஆசீவகம் கை காட்டி பிரிட்டிஷ் உட்காந்துச்சு, உள்ள இறங்கிச்சு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி இவனுங்களுக்குள்ள வணிகம் செஞ்சு எப்படி அஸ்கனாசிக் சேபாடிக்கு அடிச்சுட்டு உருள்றாங்கல்ல. ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறேன்? ஆதி வரலாறு தேடி பார்த்தோன்னா வணிகம் தான் காரணமா இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் வணிகம், ட்ரேடிங்ஸ். உலகத்தில் நடக்கிற அனைத்து கோமாளித்தனத்துக்கும், அனைத்து தேவையில்லாத போர்களுக்கும் உனக்கும் எனக்கும் போர் தேவையில்ல. நான் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கேன், இந்த சவுத் இந்தியாவில் இருக்கேன், எனக்கு போர்கள் தேவையில்ல. நார்த் இந்தியாவில் இருக்கணும், எங்களுக்கு எதுப்பா போர், நாங்கள் நிம்மதியாக வாழணும் நினைப்பான். வெளிநாடுகளிலும் ஈரான்லையும் அப்படிதான் நினைக்கிறான், ஈராக்லையும் அப்படிதான் நினைக்கிறான், இஸ்ரேலையும் அப்படிதான் நினைக்கிறான், அமெரிக்காலையும் அப்படிதான் நினைக்கிறான். அப்ப யார் போற விரும்புறது? வணிகர்கள். அவங்க ஆளுமை பண்ணணும் அப்படின்னா குழப்பங்கள் இருக்கணும். குலுங்கிய குட்டையில் மீன் பிடிப்பது வல்லவர்கள் தான் வணிகர்கள். அந்த வணிகர்களுக்கு வேலை பார்க்கும் எடுபுடி நாய்கள் தான் நீங்க பார்க்கும் வரலாற்று ஆய்வாளர்கள். இதை சொன்னவங்களால ஏத்துக்க முடியல. நான் என்ன சொல்றது? ஆசீர்வாதத்தை தூக்கி பிடிக்கிறீங்க. அதோட பேஸ் லைனை தேடி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வணிக கும்பல் தான்டா. பிள்ளையார இதுக்கிட்ட வச்சிருக்கான், லாஃபிங் புத்தான்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரன் வச்சிருக்கான்டா. அவன் செல்வ செழிப்பை குறிக்கிறத வச்சிருக்கான்டா. செல்வ செழிப்பு யார்டா இருந்துச்சு? யாரா அப்படி தொந்திமா தொப்பையுமா வச்சுக்கிட்டு பணமா செல்வமா யாரா இருந்தாங்க? எனக்கு கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கடா. உங்க பாயிண்ட்டுக்கே வரேன், பாண்டியனோட குரூப்புக்கே வரேன். நான் இந்த வீடியோ நான் மெம்பர்ஷிப்ல போட மாட்டேன், ஓப்பனாக தான் விட போறேன். பாண்டியன் குரூப்டே கேட்கறேன். செல்வ செழிப்பா பிள்ளையார் மாதிரி தொப்பையுமா உட்காந்துக்கிட்டு யாரு கல்லாப்பட்டியில உட்காந்துட்டு இருந்தோம்? உங்க பரம்பரையில எவனா உட்காந்துருந்தானா? என் பரம்பரையில எவனா உட்காந்துருந்தானா? யாருமே உட்காரல. அப்ப உட்காந்துருந்தவன் யாரு? அது தமிழர்கள் தான் சொல்றாங்க. அந்த தமிழர்கள் தான் யாருன்னு நான் கேட்கிறேன். அவனை தேடு, அந்த தமிழனை தேடிட்டு வா, புரிஞ்சிடும் உனக்கு. புரிஞ்சிடும், சீரியஸ்லி புரிஞ்சிடும். எங்க ஒரு 100 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க. உங்க தாத்தா முப்பாட்டன் யோசிச்சு பாருங்களேன், எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எப்படியாவது சொல்லுவீங்க. நம்ம எங்க வீட்டுல பட்டம் வச்சுப்போம், எப்படியோ வாழ்ந்தாங்க, விவசாயம் பண்ணி மாடு மேய்ச்சாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. டிசிபி பாண்டியனையும் பாரிசாலனுடைய முன்னோர்களையும் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு கேளு. சீரியஸ்லி கேளு. பாண்டி ஒரு குரூப் சொல்லுவாப்புல, அவங்க என்ன சொல்றாங்க? கோயில் கட்டுற அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ளவனா இருந்திருக்கான். இஸ்ரோலயோ அதுலயோ சயின்டிஸ்டா இருந்தான்னு சொல்றாரு. உங்க பரம்பரையில எவனா சயின்டிஸ்ட் ஆயிருக்க முடியுமா? ப்ரோ படிச்சா ஆக முடியும் ப்ரோ. படிக்கணும்னா முதல் உனக்கு வெல்த் இருக்கணும். அந்த அளவுக்கு படிக்கணும்னா, நிறைய படிக்கணும்னா வெளியே பெரிய பெரிய காலேஜ்ல படிக்கணும், நிறைய பணம் இருக்கணும். நமக்கு காலேஜ்னு ஒன்று கண்ணுக்கு தெரியாததுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக இப்போ எனக்கு தெரிஞ்சு பல பேர் இந்த ஏராக்கள் இருக்குல்ல, இந்த காலகட்டத்தில் தான் ஒருத்தனாச்சும் குடும்பத்தில் டிகிரி வாங்கியிருப்பான். டிசிபி பாண்டியன் அப்போவே டிகிரி வாங்கி என்னென்ன பண்ணிட்டு இருந்தான்னு யோசிச்சு பாருங்க. மைசூர் கூட்டம். இதை கேள்வி உங்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை உங்களுக்கு? பல மாட்டை பட்டையை போட்டு கொட்டையை போட்டு அப்படியே சாந்த சொருப்பியா இருந்தா நம்பிடுவீங்களா? பல மாட்டை இருப்பாங்க, அவங்க தான் விசக்கிருமியே. இன்னசென்ட்ஸை வச்சுதான் ஏமாத்திட்டு இருக்கானுங்க. சீரியஸ்லி சொல்றேன். இப்ப நான் எழுப்பின கேள்விகள் அனைத்தையுமே பாண்டியன்ட்ட எழுப்புங்க. திணறுவான் அந்த ஆளு பேசும்போது நீங்க யார்கிட்டயா பாண்டியன்ட்ட நேரடியா பேசுற மாதிரி ஆக்சஸ் வச்சிருந்தீங்கன்னா நேரடியா அந்த கேள்வி கேளுங்க. அவன் மூஞ்சில ஒரு பதட்டம் உருவாகுதா இல்லையா அப்படின்னு பாரு. ஏன்னா அவனோட ஆணி வேற இங்கேதான் இருக்கு. பரசுராமனை வச்சு காயடிச்சிட்டு இருந்தவன், ஏய் பரசுராமன் எதுக்குடா தேவையில்லாம சிலப்பதிகாரம், சிவக சிந்தமணி, மணிமேகலை இதெல்லாம் எதுக்குடா எழுதணும்? அவன் கண்ணைக்கு எதுக்குடா அவன் வரலாறு எழுதணும்? கோவலனுக்கு எதுக்குடா அவன் வரலாறு எழுதணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. பரசுராமன் ஏன் எழுதணும்?
அவன் அழிக்க தானே நினைச்சான். அவன் எதுக்கு உங்களுடைய வரலாறு எழுதான்? வணிகர்கள் வரலாறு எழுதப்படுது அப்படின்னா சிம்பிள். விவேகானந்தர், அம்பேத்கர், இவங்கள மாதிரி காந்தி, இவங்கெல்லாம் வெளிநாடுகளில் போய் பயங்கரமான படிப்பெல்லாம் படிச்சுட்டு வர முடியுது அப்படின்னா, அந்த காலகட்டங்கள் பிரிட்டிஷ் காலகட்டங்கள்லேயே வெளிநாடுகளில் போய் பல நிகழ்ச்சிகள் நடக்க முடியுது அப்படின்னா எப்படி போயிருப்பானுங்க? கொஞ்சம் பின்னாடி தேடி பார்த்தா அந்த ஜமீன்தார்கள் ஃபண்டு பண்ணாங்க, இந்த ஜமீன்தார்கள் எதற்காக இவங்களுக்கு ஃபண்டு பண்ணணும்? இந்த கேள்வி வரணும்ல உனக்கு. நேரடியா பண்ணா மாட்டிக்கிறோம், அடி வாங்குறோம்னு தெரிஞ்சுட்டான் பப்பட்ஸை வச்சு அவன் ஆளாக காய் நடத்திட்டு இருக்கான். இது எதுவுமே தெரியாம இந்த தற்கூரி பாண்டியனோ அந்த டிசிபியோ அந்த பாரிசாலன் இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இதுதான் உண்மை வரலான்னுட்டு ஓடிக்கிருக்கியே, உனக்கு எப்படி நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி சொல்லிட்டு புரிய வைக்கிறது? நான் ஒன்றும் வரலாற்று ஆசிரியர்லாம் கிடையாது. எனக்கு கொஞ்ச நாச்சும் புத்தி இருக்கு. இந்த வரலாறை படிக்கும் போது எனக்கு கொஞ்ச நாச்சும் புத்தி இருக்கு. நான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன், கலெக்ட் பண்ணி வச்சிருக்கனால என்னோட காமன் சென்ஸ் இருக்குல்ல, அதை எனக்கு கலெக்ட் பண்ணி சொல்லுது. இது அங்கே கனெக்ட் ஆகுது, இங்கே கனெக்ட் ஆகுது, இந்த ஒரு இனம் மட்டும் எல்லாத்துலேயும் கனெக்ட் ஆகுது. பாரிசாலனும் டிசிபியும் எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகிறாங்க. பாரிசாலன் டிசிபின்னு சொல்கிறதுனால அது எதை சொல்கிறேன்னு பாயிண்ட் பண்ணிக்கோ. அவங்கள வச்சு பின்புலத்தை தேடு, அவ்வளோ கிடைக்கும். இணைச்சு பாரு, ஒவ்வொரு வரலாற்றுலையும் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைச்சு பாரு. நாமெல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருந்த டைமிங்ல இவங்க எப்படி வீட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க, இவங்க எப்படி ராஜா வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இப்போ வரைக்கும் டிசிபி தான் சொந்த சொத்து நிறைய வச்சிருக்காப்புல, அந்த பணத்தை இறக்கி சங்கம் நடத்தல, உங்ககிட்ட வாங்கி தான் நடத்துறாரு. அரசியல்வாதி என்ன பண்றான்? கார்பரேட்ஸ்ட்டை வாங்கி நடத்துறான். இவங்கனால கார்பரேட் இப்போதைக்கு இவங்களுக்கு வரும், இவங்களுக்கு ஃபண்டுலாம் வரும், வராமலாம் இல்லை. ஆனால் மக்களை நம்ப வைக்கணும், ஏமாற்ற வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் தான் ஃபண்டு கொடுத்து எங்களை வளர்த்து வரீங்கன்னு காட்டிக்கணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பெரிய பணக்காரர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இவர் நம்ம டீமில் சேர்ந்த உடனே கொஞ்சம் வலுத்தா மாறுறோம், இப்படியே வளருவான். இப்படித்தானே தீகா கட்சியில் பெரியாரும் வளர்ந்தாரு. இப்படிதானே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாரும் வளர்ந்தாங்க. இப்படிதானே நித்யானந்தாவும் சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி ஆரம்பிச்சு இப்போ பிரம்மாண்டமாக வளர்ந்து உட்காந்துருக்காங்க. திங்க் பண்ணவே மாட்டியா? வரலாறு ரிப்பீட்டாக பார்க்கவே மாட்டியா? இவன் பாரிசாலன் அடுத்து ஏக்கம் ஆரம்பிக்க போறான். இவங்க ஏன் ஏக்கம் ஆரம்பிக்கிறாங்க? ஆல்ரெடி ஏக்கத்தனை ஏக்கம் இருக்கே. சீமான் கூட சேர்ந்துக்க வேண்டியதானே, உனையே விரட்டி விடணும். ஏன்னா சீமான்ட்டு இருந்துமே ஒரு தமிழ் தேசிய கும்பல் வெளியே போயிட்டு இருக்கு. அதை அறுவடை பண்றதுக்கு பாரிசாலன்ட்டு இருந்துமே பல பேர் வெளியே மதத்தை சம்மந்தப்பட்டமா மொழி சம்மந்தப்பட்டமா தேடி ஓடுறான். அவன் டிசிபி பக்கம். உனக்கு புரியுதா? எந்த பக்கமே சிதற விட மாட்டாங்க மக்களை, சரியான பாதையை தேடி ஓட விட மாட்டானுங்க. கலவர யுத்தத்துக்கு திருப்பி வருவோமா? இந்த கலவர யுத்தத்துல ஏன் வரலாறு இப்ப மறைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? சுயமா மனிதர்கள் தான் கிளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னா அது எந்த மனிதர், எந்த சமூகம், எந்த கூட்டம்னு கேள்வி வரும். அப்படி கேள்வி வந்தா முத்திரையர்கிட்ட கல்லர்கிட்ட வந்து நிற்கும். கல்லர்கள் முத்திரையர்னு ஆனால் அவ்வளோ பெரிய டீம், அவங்களுக்கு யாரா அது இது பண்ணா அப்படின்னு பார்த்தா வணிகர்கள் பின்னாடி இருப்பாங்க. அப்போ என்னன்னா இந்த ஒரு பிளாக் மார்க்கான ஒரு இயர் ஒரு 300 ஆண்டுகள் மறைச்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த 300 ஆண்டுகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவனுங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சிடும், யார் இந்த ஆட்டத்தை நடத்துறான்றது புரிஞ்சிடும், யார் இந்த வேலையெல்லாம் பார்க்குறான்னு தெரிஞ்சிடும். நம்ம இப்படி இருக்கிறதுக்கான காரணம் மனிதர்கள். அதாவது அந்த காலகட்டத்துக்கு அப்புறம், அந்த கலவர யுத்தத்துக்கு அப்புறம் தான் நிறைய சேஞ்சஸ் வருது சவுத் இந்தியாலையும் எல்லா இடத்துலையும். ஏன்னா அவங்க ரீக்ரியேட் பண்ணுறாங்க, அடுத்தடுத்த ஆளுமையே வேற மாதிரி மாற்றுறாங்க. கலவர யுத்தத்தப்போ அடித்து விரட்டப்பட்ட பல அரச குடும்பங்கள் எல்லாமே ஐரோப்பியா கண்ட்ரிக்கு போயிட்டாங்க வணிகத்துக்காக, அங்கே எஜுகேஷனுக்காக போயிட்டானுங்க. நார்த் இந்தியாவில் வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிற எஜுகேஷன் இருக்குல்ல, அந்த எஜுகேஷனை கற்றுக்க போகிறாங்க. அதாவது இப்போ இருக்க நம்மக்கிட்ட இருக்குல்ல அந்த ஒரு சில ரகசிய முறையெல்லாம், இதெல்லாம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் திருடி வச்சிருக்கான்ல, அந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருடி வச்சிருந்த ரகசியத்தை ஃபுல்லாம் இவன் படிக்கிறதுக்கு இங்கேருந்து கூட்டி போயிட்டான். இங்கே இருக்க அரச குடும்பத்தெல்லாம் டீச் பண்ணி ஒரு லைனேஜை கொண்டு வரானுங்க, ராயல் பிளட் லைன்ஸ். அப்போ தான் ஒரு வருது. அதாவது மன்னராட்சியை மூடி கட்டிட்டு மன்னராட்சின்றதுக்கு பெரிய பூட்டா போட்டு எல்லாம் மக்களோட மக்களாக கலந்துக்கிட்டு ரகசிய கும்பலாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இருந்து தான் அது வரைக்கும் ஓப்பனாக ஆண்டுகிட்டு இருந்தானுங்க மன்னர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் மன்னர்கள் ஃபுல்லாக அண்டர் கொண்டு போக ஆரம்பிச்சானுங்க. உனக்கு புரியுதா? பப்பட்ஸை வச்சு ஆள ஆரம்பிச்சானுங்க. அந்த காலகட்டத்திலேருந்து நீ நோட் பண்ணிப்பாரு, எல்லாருமே திடீர்னு யாரோ மன்னனா உருவானா, கீழே இருந்து மேலே ஏறி வந்தா ஒருத்தன் புரட்சி உருவாச்சு, அந்த புரட்சிக்கெலாம் ஃபண்டு பண்ணி வெளியே இருந்து இயக்கி அவனை தலைமையில் உட்கார வச்சு அப்படி இயக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, இந்த மன்னர்கள்லாம் அவங்க மட்டும் சிவபாவாக வாழ்றாங்க, நம்மளாம் கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சு மக்களே கிளர்ச்சியாக உருவாகிற டைமிங்கில் ஒரு கும்பலை வச்சு அதை ஒட்டுமொத்தமாக திருப்பி விட்டாங்க. இதுக்கு தான்
பாரிசாலனும் டிசிபியும் சீமானையும் வளர்த்து வச்சிருக்காங்க அடுத்த ஒரு கலவர யுத்தம் நடத்துறதுக்கு. எழுதி வச்சுக்க, நல்லா எழுதி செப்பேடுகளில் பொறிச்சு வச்சுக்க. சீமானுடைய இயரா எப்போ இருக்கும் அப்படின்னா 2028. அந்த காலகட்டத்தில் வந்து சீமான் பயங்கர பிக்குக்கு போவார். போக வைப்பானுங்க அந்த இளைஞர்கள் ஃபுல்லாக. அன்னைக்கு 3ஆம் நூற்றாண்டில் என்ன கிளர்ச்சி நடந்துச்சோ அதை நடத்துவானுங்க. அடுத்து ஒரு 5000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த வரலாறு நீ என்ன தெரியுமா யோசிப்ப? இருண்ட காலம்னு படிப்ப. அப்படி ஒரு காலம் இருந்தா. சிம்பிள் சிம்பிள். புதுசாக வரலாற்றில் அழிச்சிட்டாங்க, எல்லா இடத்தையும் அழிச்சிட்டாங்க. கலவரன்ற வார்த்தையை மட்டும் ஏன் வச்சிருக்கான்னா அவன் ஆட்களுக்கு கடத்துறதுக்கு. கிளர்ச்சி மக்கள் மூலியமாக தான் வந்துச்சு. இது மக்கள் மூலியமாக தான் இந்த கிளர்ச்சி நடந்துச்சு அப்படின்னா அந்த மக்கள் யாருன்னு தேடுவான், எந்த சமூகம் தேடுவான்? கலப்பிறர்னு சொல்லிட்டு கலப்பான இனங்கள். புரியுதா? இந்த சாதி அந்த சாதி இவன் மேல நான் கீழே அப்படின்ற எல்லா சாதியும் ஒன்று சேர்ந்து அடிச்ச டைமிங். தனித்தனியாக ஒரு இயக்கம் அடிச்சிருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த இனமும் இந்த சமூகம் தான் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சேர்ந்து அடிச்சிச்சு. அது கூடவே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சில கும்பலும் சேர்ந்து அடிச்சிச்சு. கடைசி பதவி அந்தஸ்துக்குள்ள அந்த பெரிய அதிகாரம் உட்காந்துருச்சு. இப்போ அதே மாதிரி தான் சீமான் கும்பலும் 2028 டைமிங்கில் இதே மாதிரி ஒரு புரட்சி உண்டாகும். யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா உருவாக்கணும்ல, திருப்பி கலவர யுத்தத்துகளை உருவாக்கி அந்த கலவர யுத்தத்தை மேப்பை போய் பாரு. இந்த மேப் தான் திருப்பி வரப்போகுது. மைசூர் அரச குடும்பம் இங்கே உள்ள இறங்கணும்ல, அதுதானே உடையாருக்கு சரி அதுதானே பாண்டியன் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. டிசிபி பாண்டியன் அயராம வேலை பார்த்துட்டு இருக்காரு. மைசூர் கும்பலுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ திருப்பி வரலாற்றை ரிப்பீட் பண்ண போறாங்களா? யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா வரப்போதா? அப்போ சீமான் மிகப்பெரிய ஒரு பில்லரா இருப்பாப்புல சவுத் இந்தியால இருந்து. அவருடைய கேங் தான் அடிக்க ஆரம்பிக்கும். திருப்பி கிளர்ச்சி உருவாகும். இங்க இருக்க ஆட்சிகள் கவுக்கப்படும் போது ஆல்ரெடி அவன் ஃபீட் பண்ணி வச்சிருக்கான்ல ஒவ்வொரு இயக்கங்களும். பாரிசாலன் மாதிரி, டிசிபி மாதிரி, சீமான் மாதிரி ஃபீட் பண்ணி வச்சிருக்கான்ல. இவங்கள மாதிரி ஆட்கள் அந்த டைமில் கோல் ஊச்ச ஆரம்பிப்பாங்க. அங்க கோல் ஊச்ச அதாவது அவங்க ஸ்கிரிப்ட், அவங்க கோல் ஊச்ச டைமிங்ல அவங்களுக்கு தேவையான பர்டிகுலரான ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. அந்த பர்டிகுலரான ஆட்கள் மிச்சத்தை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க அந்த பதவிக்குள்ள உட்காந்துக்குவாங்க. நாங்கள் வந்து புரட்சி பண்ணோம். இப்போ எப்படி பாடிட்டு இருக்கா பத்தியா, தமிழர்கள் தான் எல்லாத்தையும் ஆள்றோம், தமிழர்கள் பேர் பின்புலம், அவ்வளோதான். ஆனால் அவன் உனக்கான ஆளே கிடையாது. மிச்சத்தை நின்று அவங்களுக்கு வேலை பார்க்குறவன். அவன் அந்த பதவியில் உட்கார வச்சு திருப்பி ஆள ஆரம்பிப்பான். விழிச்சுக்க பொழைச்சிக்க. கலவர யுத்தம்ன்றது நாம அடிச்சது தான். அங்கிருந்து ஓடின மன்னர் குடும்பத்தை மொத்தமா அடிச்சு விரட்டது நாம தான். ஆனால் அந்த ஸ்கெட்ச்லையுமே வேற ஒரு ஸ்கெட்சை போட்டு வேற ஒரு வணிக கும்பல் வேற மாதிரி டேக் ஓவர் பண்ணி நமக்குள்ள இருக்க கருப்பாடுகள், நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க கருப்பாடுகளுக்கு ஃபீட் பண்ணி அவனுங்களை மேலே கொண்டு வந்துச்சு. எப்படி விஜயநகர பேரரசு வடுகர்களை உள்ள இறக்கி வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி புத்தமும் சைவமும் ஒரு கும்பலை ஆசீர்வாதத்திலிருந்து விரட்டுறதுக்காக, ஆசீர்வாதத்தை உட்கார வைக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து, இந்த வணிகர்கள் சேர்ந்து ஒரு இயக்கத்தை, ஒரு கும்பலை வேலை பார்க்க வச்சாங்க. அந்த கும்பல்கள் தான் இங்கே நம்ம கூட மறைமுகமாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் அவங்களெல்லாம் பார்க்கலாம். அவங்களாம் எந்த பதவியில அதிகாரத்தில் இருக்க மாட்டாங்க. அப்படிதான் ரகசியமாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு கலவர யுத்தத்துக்கு. அவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, அதை எப்படி நடத்தினாங்கன்றது. இதுக்கு மேலே இதை சொல்ல விரும்பலை, போதும். இன்னும் நிறையா இருக்குது இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஆனால் இதுவே போதும். இது வரைக்கும் நீ எங்கேயுமே கேட்காத விஷயத்தை கேட்டிருக்க. இதுக்கு மேலேயுமே ஒன்று சொல்லணும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்க நாளில் போட்டு இந்த டிஃப்ரென்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. டிசிபி பாண்டியன் கேங்குக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்மூடித்தனமாக நம்பாதீங்களா, ஏற்கனவே நம்ம அடிபட்டிருக்கோம், திருப்பி அடிபட்டுறாதீங்க. இந்த முறை விழுந்தோன்னா எந்திக்கவே முடியாது, தெரிஞ்சுக்க. அதுக்கு தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த முறை விழுந்தோன்னா முடிஞ்சு வச்சு சொல்லி அவங்கெல்லாம் ஜாலியாக தான் இருப்பாங்க, நாம தான் கஷ்டப்பட போகிறோம். உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்கள காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.